கமல் அண்ட் சிம்புவோட தக் லைஃப் படம் இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு நெட்ஃபிளிக்ஸில். செல்வராகவனோட அடுத்த மூவிக்கான பூஜை இப்போ போட்டுட்டாங்க. செல்வராகவன், ஓஜி மகேந்திரன், கௌசல்யா நடிக்கிறாங்க. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிட்டு. பாலையாவோட அகண்டா 2 மூவில ஹர்ஷாலி மல்கோத்ரா நடிக்க போறது அனிசிப்பா வந்திருக்கு. அபிஷியலாவுமே அதை சொல்லிட்டாங்க. சிவகார்த்திகேயனோட SK24 படத்தை விநாயக சந்திரசேகரன் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த மூவிக்கு சாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போறது அனிசிப்பா வந்திருக்கு. ரீசெண்டா ஏகப்பட்ட பெரிய மூவிஸ்க்கு அவர் தான் மியூசிக் பண்றாரு. இப்ப இந்த மூவிக்கு அவர் தான் பண்ண போறாரு. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். சிம்புவோட STR49 மூவில சிம்பு டிஎல் லுக்ல வரப்போறது அனிசிப்பா வந்திருக்கு. இது டிஎல் ரோலா என்னன்னு இப்போதைக்கு தெரியல. ஆனா சிம்புக்கு இந்த மூவில 2 லுக் இருக்கு. மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாசம் வந்துடும். ராமாயணா மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. பார்ட் 1 2026 தீபாவளிக்கும், பார்ட் 2 2027 தீபாவளிக்கும் வரப்போகுது. கூலி படத்துக்கான ஆடியோ லான்ச் ஜூலை 27 நடக்க வாய்ப்பு இருக்கு. நியூஸ் வந்திருக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல. ஸோ இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். கூலி மூவில அமீர்கான் நடிக்க போறதா அபிஷியலாவே இப்ப சொல்லிட்டாங்க. அமீர்கானோட கேரக்டர் நேம் தாஹா. அவரோட லுக் எப்படி மூவில இருக்குங்கிறதையும் காமிச்சிட்டாங்க. இது எந்த மாதிரியான ரோலா இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கூலி படம் IMAX அண்ட் 4DX வெர்ஷன்லயும் வரப்போகுது. இதையும் அபிஷியலா சொல்லிட்டாங்க. கருப்பு மூவிக்கான டீசர் சூர்யாவோட பர்த்டேக்கு வரும்னு சாய் அபியங்கர் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் இது ஒரு பக்காவான மாஸ் மூவி அப்படின்னு சொல்லிருக்காரு. சிங்கம் மூவிக்கு அடுத்து வரப்போற ஒரு பக்காவான மாஸ் மூவி அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் ஒரே கமெண்ட்ல ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒவ்வொன்னா கேளுங்க. இதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நயன்தாராவோட லைனப், மூக்குத்தி அம்மன் 2 அண்ட் ராக்காயி படம் இருக்கு. லவ் மேரேஜ் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பாக்குறேன். வசூல் ரிப்போர்ட் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். மோஸ்டா அதுக்கு வசூல் ரிப்போர்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பட்ஜெட் மூவி. இது பெரிய அளவுல ஹிட் ஆனதான் வசூலை ட்ராக் பண்ணுவாங்க. அஸ்வினோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அஸ்வினோட அடுத்த படம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. நவம்பர் 26 வரப்போறதான் நியூஸ் வந்திருக்கு. மார்கன் மூவிக்கு என்னோட ரிவ்யூ அண்ட் கலெக்ஷனை கேட்டிருக்காரு. இதுக்கும் கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போதைக்கு இல்ல. மூவி ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம்னு தோணுச்சு. சோ வேணும்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூர்யா 45 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. ஷூட்டிங் எல்லாம் இதுக்கு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. பேச்சருக்கு ஷூட்டிங் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரவிக்குமாரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இவர் இப்பதான் ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருக்காரு. சோ சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். குட் பை டக்லியோட சேட்டலைட்ட சன் டிவி வாங்கல, விஜய் டிவி வாங்கினதா சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இது உண்மைதான். நியூஸ் எங்க பக்கம் வந்திருக்கு. விஜய் டிவி வாங்கினதா. அஜித்தோட ஃபர்ஸ்ட் மூவி இது விஜய் டிவி வாங்குறது. மகேஷ் பாபு 29 அப்டேட்டை கேட்டிருக்காரு. இது பத்தி இப்போதைக்கு அவங்க அப்டேட் எதுவும் கொடுக்கல. ஏன்னா மூவி இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. போக போக தான் அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கூலி பிசினஸ் ரிப்போர்ட் அண்ட் ஜனநாயகனோட பிசினஸ் ரிப்போர்ட்டை கேட்டிருக்காரு. 2 மூவிக்குமே ஃபுல் பிசினஸ் இன்னும் முடியல. 2த்துக்குமான ரிப்போர்ட் வந்ததும் நான் கம்பேர் பண்ணியே சொல்றேன். ஒரு சில ஹீரோஸ் கொடுத்து இதுல யாரு கம்மியான பிளாப் வச்சிருக்கான்னு கேட்டிருக்காரு. கார்த்தி தான் கம்மியான பிளாப் வச்சிருக்காரு. நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஜில்லா. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.